ஹாய் வணக்கம், திஸ் இஸ் ஸ்ருதி. ஸோ எலெக்ஷனும் நெருங்கிருச்சு. எல்லா கட்சிக்காரங்களும் இப்போ வந்துட்டு அவங்கவுங்க வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. 1951 தான் வந்துட்டு எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவில் வந்துட்டு நடைமுறைக்கு வருது. ஸோ அப்போ மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே கட்சின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான். அதுக்கப்புறம் 1967 பார்த்தீங்கன்னா திமுக அப்படிங்கிற ஒரு மாநில கட்சி தான் வந்துட்டு ஆட்சிக்கு வருது. ஸோ அடுத்த ஒரு 10 வருஷம் அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1977 வந்துட்டு அதிமுக அப்படிங்கிற இன்னொரு கட்சியும் வந்துட்டு ஆட்சிக்கு வருது. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ரெண்டு கட்சியும் தான் மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ஸோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனும் சரி இல்லை எலெக்ஷனோட பிரச்சாரமும் சரி நிறையவே மாறி இருக்குன்னு சொல்லலாம். எலெக்ஷன் பிரச்சாரம்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தெருமுனையில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பத்திரிகை துறை, அதுக்கப்புறம் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிஜிட்டல் வரைக்கும் வளர்ந்துருக்கு. ஸோ காலங்கள் மாற மாற கேம்பெயின் நடத்துகிற விதமும் வந்துட்டு நிறையவே மாறி இருக்கு. ஸோ இந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னையவே அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதிக முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை பற்றி தான் நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸ்க்கு பேர் அன்று முதல் இன்று வரை. அண்ட் இதில் வந்துட்டு என் கூட இணைஞ்சு பேசுறதுக்கு தான் மிஸ்டர் கார்த்திக் ராஜ் அவர்கள் இருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நலமா? ஸ்ருதி, தமிழ்நாட்டில் அதிக முறை எம்எல்ஏவாக இருந்தது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஸோ அவர் வந்துட்டு இது வரைக்கும் எந்த எலெக்ஷன்லையும் தோத்ததே இல்லைங்கிறது தெரியும். ஆமாம், அது கரெக்டு தான். அவர் நின்று எல்லா எலெக்ஷன்லையுமே ஜெயிச்சார். பட் அவர் இப்போது இல்லை, நம்ம கூட இல்லை அப்படின்னும் போது இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களில் யார் அதிக முறை எம்எல்ஏவாக இருந்தாங்க அப்படின்னு அதில் யாராவது அந்த லிஸ்ட்டில் யாராவது உங்கள் பேர் தெரியுமான்னு கேட்குறேன். இப்போ வந்துட்டு 2K கிட்ஸால் அழைக்கப்படும் தக் லைஃப் துரைமுருகன் அவர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு அவராக தான் இருக்கணும். கரெக்டு தான், அவர் தான். அது என்ன தக் லைஃப்பில் அப்படி தான் அவர் இந்த ஜென்ரேஷனுக்கு அறிமுகமாக இருக்காரு. இப்போ துரைமுருகன் அவர்கள் வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருக்கும் தக் லைஃப் துரைமுருகன் அப்படின்னு தெரியும். பட் அவரோட ஸ்டார்டிங் லைஃப்பில் அரசியல் பயணம் எப்படி இருந்துச்சு? இல்லை, இப்போது அவர் இவ்வளோ தக்காக பேசுகிறாரு. ஆனால் ஆரம்ப நாட்களில் இப்படி தக்காக பேசியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் 1950s வந்து தமிழ்நாட்டில் 4வது கட்ட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அதை ஒருங்கிணைச்ச 4 பேரில் துரைமுருகன் வந்து ரொம்பவே முக்கியமானவர். அந்த 4வர் கூட்டணியில் இவர் ரொம்பவே முக்கியமானவர். அப்படின்னும் போது அவர் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த தகில் பேசியிருக்க மாட்டார். பட் ஆனால் அவர் சொல்ல விஷயத்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக எப்படியும் அவர் கன்வே பண்ணியிருப்பார். அவருடைய பேச்சு தான் அவர் அரசியலுக்குள்ள இழுத்துட்டு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அவர் அரசியலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா எம்ஜிஆர் அப்படின்னு தான் சொன்னோம். அவர் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் பேசுகிறாரு. அந்த ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தவர் யார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் வராங்க. எம்ஜிஆர் வந்து அவர் பேசுனதை கேட்டு ரொம்ப பிடிச்சி போய் அவரை நேராக வீட்டுக்கு வர சொல்லி அவர் பேசுனது ஃபுல்லாக அவர்கிட்ட சொல்லி ஸ்லாகிச்சு, நீ என்ன படிக்கிற, என்ன பண்ணுற அப்படிங்கிற பின்புலத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரை மேற்கொண்டு அவரோட எப்படி சொல்கிற ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து எம்ஜிஆர் தான். ஸோ அப்படி தான் அவரோட பாலிடிக்ஸுங்கிறது ஆரம்பிச்சது. ஐ திங்க் ஸோ 1954 அவர் டிஎம்கேல ஜாயின் பண்ணுறாரு, அஃபிஷியல் மெம்பராக ஜாயின் பண்ணுறாரு. ஆஃப்டர் தட் அவருடைய பயணம்ங்கிறது வந்து இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள்ங்கிறவர் வந்து நமக்கு தக் லைஃபாக தெரியலாம். பட் அவரோட அரசியல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்து பார்த்தா அவர் மொழிப்போர் தியாகியும் கூட அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். ஸோ நீங்கள் சொன்னீங்க அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் மூலயமா தான் அவர் வந்தார். ஸோ இப்போ வந்துட்டு அவர் எம்ஜிஆரோட இல்லாமல் கலைஞரோட அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? அரசியல் எது வேணாலும் நடக்கும் அப்படிம்பாங்கல்ல. கலைஞர் அவர்களுக்கு கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து எம்ஜிஆர் தான் துரைமுருகன் அவர்களை. அவங்களோட ஐ திங்க் வேலூர்னு நினைக்கிறேன். அவங்க ஊரில் ஒரு மீட்டிங் பேச போகும்போது அங்கே வந்திருக்கிற துரைமுருகனை கூப்பிட்டு நம்ம பையன் தான், நல்லா பேசுவான், இந்த மாதிரி மொழி போராட்டம் இதில் எல்லாம் இருக்கிறப்பல ரொம்ப தீவிரமாக கொள்கைவாதியாக இயங்கக்கூடிய பையன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா எம்ஜிஆர் தான் கலைஞர் அவர்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகலேருந்து பிரிஞ்சு ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி ஆட்சியும் பிடிச்சிருச்சு. அப்பையும் துரைமுருகன் அவர்கள் வந்து திமுக விட்டு போகவே இல்லை. இதில் பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, எந்த எம்ஜிஆர் தன்னை படிக்க வச்சாரோ, எந்த எம்ஜிஆர் மூலமாக வந்து கலைஞர் அவர்களுக்கு அறிமுகமானாரோ, அதே எம்ஜிஆரினுடைய ஆட்சியை சட்டமன்றத்தில் எதிர்த்து பேசக்கூடியவர் முதல் ஆள் யார் அப்படின்னா துரைமுருகன் தான். இப்போ நீங்கள் கேட்ட இதே கேள்வி எம்ஜிஆரும் துரைமுருகனை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ ஏன் வந்து என் கூட வரல, யாரும் என் கூட இருக்காங்க, ஆனால் நீ ஃப்ரம் த பிகினிங்லேருந்து என் கூட இருக்க அப்படின்னும் போது நீ ஏன் வரல அப்படின்னு துரைமுருகன்ட்ட கேட்டப்போ அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இந்த ஜென்மத்துக்கு எனக்கு கட்சி அப்படின்னா திமுக மட்டும்தான், என்னோட தலைவர் அப்படின்னா கலைஞர் மட்டும்தான். அடுத்த கேள்வி எம்ஜிஆர் அவர்கள் கேட்டாரா, அப்போ நான் யார் அப்படின்னு, நீங்கள் என் தெய்வம் அப்படின்னாரா. ஸோ இந்த தக்கு இருக்குல்ல, அப்போலேருந்தே வந்து அந்த ஸ்பான்டேனியஸாக சொல்கிற பதில் இருக்குல்ல, அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எம்ஜிஆர் இப்போ நீங்கள் எப்படி சிரிச்சிங்களோ அதே மாதிரி எம்ஜிஆர் சிரிச்சுட்டு ஓகே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது அந்த சட்டமன்றத்தில் எம்ஜிஆருடைய ஆட்சியை எதிர்த்து பேசின ஆட்களில் ரொம்பவே முக்கியமானவர் யார் அப்படின்னா துரைமுருகன் தான். சட்டமன்றத்தில் மட்டும் அவர் அப்படி பேசலை, மக்கள் மன்றங்கள்லையும் பிரச்சாரங்கள்லையும் பேசுகிறதுல வந்து ஒரு 3 பேர் ரொம்பவே முக்கியமானவங்க அந்த பீரியட் ஆஃப் டயத்தில்.
வீரர் மூவர் அப்படின்லாம் அவங்க வந்து எப்படி சொல்கிறது நிக்நேம்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரொம்ப சுவாரஸ்யமானது என்னென்னா இடி மின்னல் மழை அப்படின்னு ஒரு டைட்டிலோட அவங்க பேசியிருக்கிறாங்க. 3 பேர் பேசுவாங்களாம். அதில் இவர் பேசுகிறது வந்து மின்னல் அப்படின்னு சொல்லுவாங்களாம் துரைமுருகனை. அப்போ வந்து என்னென்னா அவங்க சட்டமன்றத்தில் பேசுனது மட்டும் இல்லை, பிரச்சாரங்களில், பொதுக்கூட்டங்களில், மேடைகள்னு மக்கள்கிட்ட பேசும்போதுமே கூட அந்த 3 பேர் வந்து ஒரு ஃபார்முலாவில் பேசியிருக்கிறாங்க. இடி மின்னல் மழை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அந்த ஃபார்முலாவில் பேசியிருக்கிறாங்க. அது என்ன இடி மின்னல் மழை? இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு மழை பெய்யுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இடி இடிக்கும், அது வந்து ஒரு சவுண்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒலி தான், மின்னல் தான் வரும். நமக்கு எல்லாருமே சயின்ஸில் படித்தது தான். மின்னல் ஃபஸ்ட்டு வரும், சவுண்ட் ரொம்ப டிலேவாக தான் நமக்கு கம்மியாகும். ஸோ தட் இடி இடிக்கும், அதுக்கப்புறம் தான் மழை பெய்யும் அப்படின்றது இருக்குல்ல. அப்போ முதல்ல வந்து விமர்சனத்தை வைக்க வேண்டிய ஆள் யார் அப்படின்னா அவர் வந்து மின்னல். அதுக்கு அடுத்து அவர் வச்ச விமர்சனத்தை டீப் ரூட்டடாக பேச வேண்டிய ஆள் யார் அப்படின்னா அவர் வந்து இடி. அதுக்கு அடுத்து பெரிய மழையாக வந்து இதெல்லாம் நடந்திருக்கு இந்த ஆட்சியில் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சு அது அந்த நரேட்டிவை ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுதான் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆரம்பித்தாங்கன்னா அந்த பிரச்சனையோட எல்லா கோணத்தையும் பேசி முடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஃபார்மெட்டாக வச்சுருந்துருக்காங்க. அதில் மின்னல் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் பேசினவர் தான் நம்மளோட இப்போ இருக்கக்கூடிய தக் லைஃப் துரைமுருகன். இடி அப்படிங்கிற விஷயத்தில் ரஹ்மான் கான் அப்படின்னு அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. அதுக்கடுத்து கா சுப்பு அப்படிங்கிறவர் வந்து மழை அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவங்க 3 பேர் வந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு எதிரான தீவிரமான எதிர்ப்பை வந்து மக்கள் மன்றங்கள்லையும் சட்டமன்றங்கள்லையும் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஸோ இப்போ துரைமுருகன் அவர்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எம்ஜிஆரால் உள்ளே வந்தார், அதுக்கப்புறம் கலைஞரோட பயணிச்சிருக்காரு. ஸோ இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே எப்போ அவர் ஃபஸ்ட்டு வந்தார்? அவர் 1971 முதலாக அவர் நின்ன தொகுதி வந்து காட்பாடி. அந்த தொகுதியில் தான் ஃபஸ்ட்டு நின்று ஜெயிச்சு அவர் சட்டமன்றத்துக்குள்ளார எம்எல்ஏவாக உள்ளே போகிறார். ஓ, அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த இடி மின்னல் ஃபார்முலாலாம் வந்துச்சா? ஆமாம், அது வந்து 71 வந்து அப்போ வந்து கட்சி ஆரம்பிக்கல, ஏடிஎம்கே கட்சி ஆரம்பிக்கல. ஸோ அப்போ அவங்க திமுகவில் தான் இருந்தாங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் கூட திமுகவில் தான் இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் வந்து அதிமுக தனியாக பிரிஞ்சு அவங்க எலெக்ஷனில் நின்று அவங்க ஆளுங்கட்சி ஆகிறாங்க, இவர் எதிர்கட்சி ஆகிறாரு. அவர் முதல்ல எலெக்ஷனில் நின்று உள்ளே போனது 71. ஸோ அதுக்கப்புறம் தான் அவருடைய உரைகள் கவனத்துக்கு வருது, இவர் நல்லா பேசுகிறாரு அப்படின்னு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்துட்டு எம்ஜிஆரெல்லாம் அறிமுகப்பட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆரே வந்துட்டு திருப்பி கேள்வி கேட்டார். ஸோ அப்படி கேள்வி கேட்டனால தான் இப்போ அவர் திமுகவில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது மட்டும் இல்லை. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, மிசால வந்து கைதானவர்களில் ரொம்ப முக்கியமானவர் வந்து துரைமுருகன். மிசால பல பேர் வந்து கைதானாங்க. ஆட்சி கலைப்புக்கு அப்புறம் மிசால வந்து பல பேர் கைதானாங்க. அந்த கைதானதில் துரைமுருகன் ரொம்பவே முக்கியமானவர். 1 வருஷம் அவர் ஜெயிலில் இருக்கார். அந்த 1 வருஷம் ஃபுல்லாக அவர் வந்து மிசா கைதிகளில் 1 வருஷம் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருந்த கைதிகளில் வந்து துரைமுருகன் ஒருத்தர். அவர் அதிலிருந்து வெளில வந்ததுக்கப்புறம் வேலூரினுடைய திமுகவினுடைய முகமாகவே தன்னை மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பேச்சாளராக ஆரம்பித்து அப்புறம் ஒரு பொதுக்கூட்டங்களில் கழக மேடைகளில் பேசிகிட்டு இருந்த ஒருத்தர் எம்எல்ஏவானதுனால மட்டும் அவர் பெரிய ஆள் ஆகலை. 1 வருஷம் ஜெயிலில் இருக்காருன்றது இருக்குல்ல, தன்னுடைய கட்சிக்காகவும் தான் சார்ந்து இருக்கிற கொள்கைக்காகவும் அப்படிங்கும்போது அதுதான் அவரை கவனம் கொள்ள வச்சது. அதுக்கப்புறம் தான் அவர் பெரிய முகமாக திமுகவினுடைய முக்கியமான முகங்களில் ஒருத்தராக மாறுறாரு. அஃப்கோர்ஸ் எம்ஜிஆரை எதிர்த்து பேசுகிறாரு அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு ரொம்ப முக்கியமாக விவாதிக்கப்பட்ட விஷயங்கள்ல ஒன்று. ஏன்னா எம்ஜிஆர் தான் வளர்க்குறாரு அப்படின்னு எல்லாராலையும் தெரிஞ்ச ஒருத்தர் அதே எம்ஜிஆரை தன்னுடைய கட்சிக்காகவும் கொள்கைக்காகவும் எதிர்த்து பேசுகிறாருன்றது இருக்குல்ல, அது ஆட் ஆன் தான். ஸோ அப்போ 71 இப்போ வரைக்கும் அவர் ஒரே தொகுதியில் தான் நின்றுட்டுருக்காரா? இல்லை 71 அவர் நின்ன தொகுதி வந்து காட்பாடி. அதுக்கப்புறம் 77 வந்து எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் தான் ஏடிஎம்கே வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. பட் அந்த எலெக்ஷனில் இவர் நின்ன தொகுதி வந்து திமுக சார்பாக நின்ன தொகுதி வந்து ராணிப்பேட்டை. அகெயின் திரும்ப 80 வந்து ஒரு ஆட்சி கலைப்பு நடந்து திரும்ப எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. அப்போவும் ஏடிஎம்கே திரும்ப தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறாங்க. அப்போவும் இவர் வந்து டிஎம்கே சார்பாக நின்ன தொகுதி வந்து ராணிப்பேட்டை. ஸோ அதுக்கப்புறம் ராணிப்பேட்டையில் தான் நிற்கிறார், நின்று எம்எல்ஏ ஆகிறாரு. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவர் தோற்றதே இல்லையா? இல்லை, 2 தடவை தோற்றுருக்கிறாரு. 84 ஒரு தடவை வந்து தோக்குறாரு, அது வந்து காட்பாடி தொகுதியில். அதுக்கப்புறம் 91 ஒரு தடவை வந்து அகெயின் ராஜீவ்காந்தி படுகொலை, அதனால் வந்து ஆட்சி கலைப்பு அப்படின்னும் போது 91 நடந்த எலெக்ஷனில் வந்து திரும்பவும் அவர் காட்பாடியில் நின்று தோக்குறாரு. ஸோ 2 தடவை அவர் தோல்வியை சந்திச்சிருக்கிறார். தோல்வியை சந்திக்காத தலைவர்னு சொல்ல முடியாது, தோல்வியை சந்தித்தவர் தான். ஓகே, அப்போ இத்தனை முறை எம்எல்ஏ இருந்தவர் எப்போ முதல்ல அமைச்சரானார்? ஆக்சுவலாக என்னென்னா கலைஞரோட கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13-14 வருஷம் கழிச்சு டிஎம்கே ஆட்சிக்கு வராங்க. 1989 ஆட்சிக்கு வராங்க. அப்போது இவர் முதலாக வந்து அது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு துரைமுருகன் அவர்கள் வந்து 1989 முதலாக அதுக்கு முன்னாடி, அதாவது எப்படி சொல்கிறது, அண்ணாவினுடைய ஆட்சி காலத்தில் கலைஞர் அவர்கள் வகித்த பதவியான பொதுப்பணித்துறை அப்படிங்கிற துறையை வந்து ரொம்ப முக்கியமான துறை தமிழ்நாட்டில், அந்த துறையை வந்து துரைமுருகன் அவர்களுக்கு வந்து கலைஞர் அவர்கள் வழங்கினாங்க. முதலாக அவர் அமைச்சரானது 1989. ஆல்மோஸ்ட் டிஎம்கேனுடைய
எப்படி சொல்கிறது, ஆஸ்தான பொதுப்பணித்துறை அமைச்சர் அப்படின்னா துரைமுருகன் அப்படின்னே சொல்லலாம். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி அது பேர் மாற்றிருக்கிறாங்க, ரெண்டாக பிரித்து நீர்வளத்துறைன்னு. இன்றைக்கி அவர் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. திமுக எப்போல்லாம் ஆட்சி அமைக்குதோ அப்போல்லாம் பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் அப்படின்னா 89க்கு பிற்பாடு வந்து திரு துரைமுருகன் அவர்கள் தான். ஓகே, அப்போ அவர் அமைச்சர் ஆனதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணார்? ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இவரோட பொதுப்பணித்துறை அமைச்சராக இவர் இப்போ பதவியில் இருந்த காலகட்டத்தில் நடந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னென்னா, அந்த காவிரி நதிநீர் சிக்கல் அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த சிக்கலை தீர்க்கணும் அப்படின்னா வந்து காவிரி நடுவர் மன்றம்னு ஒன்று அமைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது. அந்த நடுவர் மன்றம் எப்போ அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1989 பொதுப்பணித்துறை அமைச்சராக திரு துரைமுருகன் அவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் தான் அமைக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாலாறு பிரச்சனையாக இருக்கட்டும், அதே மாதிரி கிருஷ்ணா நதிநீர் சிக்கலாக இருக்கட்டும், அதே மாதிரி காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி பக்கத்து மாநிலங்கள் எல்லாத்தோடையும் நடக்கிற அந்த நதிநீர் பிரச்சனை அப்படின்னா சிஎம் போய் பேசுகிறாரு அப்படின்னா கலைஞர் கூட போய் அந்த பிரச்சனைக்கான பீஸ் கமிட்டியில் உட்காந்து பேசக்கூடிய ஆள் யார் அப்படின்னா துரைமுருகன் அப்படின்னு தான் சொல்லணும். காமராஜர் அவர்களை பற்றி சொல்லும்போது தமிழ்நாடு அரசியலில் சொல்லுவாங்க, காமராஜர்கிட்ட போய் கேட்டாங்களா, நீங்கள் படிக்கலை, நீங்கள் எப்படி முதலமைச்சரானீங்க அப்படின்னு. இப்போ காமராஜர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா வந்து, எனக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த ஆறு எங்கெங்கே ஓடுதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் நான் வந்து இந்த எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுறதுக்கு நான் சரியான ஆள் தான் அப்படின்னு சொன்னதா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஐ திங்க் ஸோ. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டினுடைய ஆறுகள், கிளை ஆறுகள், அதோட ரூட் மேப் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளுமை யார் அப்படின்னா துரைமுருகன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவரோட காலகட்டத்தில் செக் டேம்ஸ் மட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு 80க்கும் மேற்பட்ட செக் டேம்ஸ் வந்து இவர் பதவியில் இருக்கும்போது தான் கட்டப்பட்டுச்சு. அதனால் இவருக்கு வந்து அந்த சிவிக் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, தமிழ்நாட்டினுடைய பூகோள அறிவியலும் தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஓகே, அப்போ அவர் பொதுப்பணித்துறைக்கு மட்டும்தான் இது வரைக்கும் அமைச்சராக இருந்திருக்காரா? இல்லை, அவர் வந்து சட்டத்துறையும் பார்த்துருக்கிறாரு. பட் என்னென்னா 2009லேருந்து 2011 வரைக்கும் பொதுப்பணித்துறையிலேருந்து மாறி அவர் சட்டத்துறையை வந்து நிர்வகித்தார். ஸோ தட் ஆமாம், அதையும் நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் தான், சட்டத்துறையும் பார்த்தார் அப்படிங்கிறதுனால 2 துறைகளுக்கு அமைச்சராக இருந்த ஒரு எம்எல்ஏ அப்படின்னே சொல்லலாம். இப்போ அமைச்சராக அவர் இவ்வளோ பண்ணியிருக்காருன்னு சொல்கிறீங்க, பட் சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும்னா அவரோட தொகுதிக்கும் அவர் நிறையா செஞ்சுருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அவர் அதிக முறை நின்ன காட்பாடி தொகுதிக்கு அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு? அஃப்கோர்ஸ் அது ரொம்பவே முக்கியமானது. ரொம்ப முக்கியமான பிரச்சனை அவர் தொகுதிக்கு தீர்த்தது அப்படிங்கிறது இருக்குல்ல, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லா கவர்மெண்ட்டுமே கொண்டு வராங்க. ஸோ தட் அது வந்து ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸில் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமான வளர்ச்சிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. அதில் இவர் இந்த மாவட்டத்துக்கு அல்லது அவருடைய தொகுதி பிரச்சனைங்கிறது ரொம்ப யூனிக்கானது. என்ன அப்படின்னா, வேலூர் பொதுவாக வந்து வறட்சி மாவட்டமாக தான் இருந்தது. அவங்களுக்கு வந்து பாலாறு சிக்கல் வந்து இருந்தது. அவங்க உப்பு தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. தண்ணி பிரச்சனை தான் அந்த பகுதியினுடைய ரொம்ப முக்கியமான பிரதானமான பிரச்சனை. அப்போது அங்கே அந்த தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய சவால். அப்போ அவர் முதல்ல அந்த பாலாறு பிரச்சனையை வந்து தீர்க்குறாரு. பாலாறுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த தண்ணி உப்பு தண்ணியாக தான் இருக்குது அப்படிங்கிறது அடுத்து வைக்கப்பட்ட விமர்சனமாகவும், அதிலிருந்து ரெக்டிஃபை பண்ணணுங்கிறதும், அப்புறம் பாலாறுலேருந்து வரக்கூடிய தண்ணிங்கிறது ரொம்ப நீண்ட நாட்களுக்கு கிடைக்காது. ஸோ அங்கேருந்து தண்ணி நின்றுச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து இவங்களுக்கு தண்ணீர் பிரச்சனைக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்னும் போது காவிரியிலிருந்து தண்ணியை பாலாறுக்கு டைவெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுன்றது இருக்குல்ல, இதை வந்து அவருடைய காலகட்டத்தில் தான் அவர் செஞ்சார். இந்த தண்ணி பிரச்சனையை தீர்த்ததுங்கிறது வந்து ரொம்ப பெரிய சவால். அந்த பிரச்சனையை தீர்த்தது வந்து திரு துரைமுருகன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் அதே சமயத்தில் வேலூருங்கிற மாதிரியான ஒரு வெப்பம் மிகுந்த மாவட்டத்தை வறட்சி ஆக விடாமல் தடுத்ததில் ரொம்ப முக்கியமான பங்கு துரைமுருகன் அவர்களுக்கு உண்டு. ஸோ அப்போ இதனால தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவர் ஜெயிச்சுட்டு வராரா? ஆமாம், இது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி சொல்கிறது, தொகுதியில் அவர் கூட ஒரு பேட்டியிலலாம் கூட சொல்லுவார், நான் தொகுதியில் போகிறேன், என் கார் போகுது அப்படின்னா நான் கும்பிட்டுட்டே தான் போவேன், பார்க்கலான்றதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. யாராவது பார்த்தாங்க அப்படின்னா வந்து எப்பா நம்ம எம்எல்ஏ போகிறாருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் அவங்களோட இன்டர் கனெக்டாக இருக்கேன் அப்படின்றது ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ தட் ஈஸியாக அக்சசபிள் அப்படின்றது இருக்குல்ல, மக்கள் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் போய் ரொம்ப எளிதாக ஒரு தலைவரை அணுகிற முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான், மக்களுக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஓட் பாலிடிக்ஸில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை ப்ளே பண்ணுது. அப்படி மக்களுக்கு நெருக்கமான ஒரு தலைவராக இருக்கிறதும் ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுவும் தான் அவர் ரொம்ப நீண்ட நாட்களாக வந்து ஒரே தொகுதியில் எம்எல்ஏ இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கும். இப்போ அமைச்சராகவும் எம்எல்ஏவும் அவர் இவ்வளோ செஞ்சுருக்காருன்னு சொல்கிறீங்க, ஆனால் லாஸ்ட் எலெக்ஷனில் வந்துட்டு ரொம்பவே ஒரு சின்ன வித்தியாசத்தில் தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்போ வரக்கூடிய 2026 எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக்சுவலாக என்னென்னா அவர் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 1950s பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் பொலிட்டீஷியன். அஃப்கோர்ஸ் அவரோட ஏஜுங்கிறது நம்ம கணக்கில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயந்தான். இந்த முறை திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குது அப்படின்னா வந்து வயது பெரியவங்க யாரும், வயது முதிர்ந்தவர்கள் யாரும் பெருசாக வந்து ஓட் பாலிடிக்ஸில் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்க கைட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் சலசலப்புகளும் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமாகவே அடிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு யங் ஃபோர்ஸ் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வருது அப்படின்னும் போது அவங்களுக்கு நீங்கள் வந்து கைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்துகிட்டே இருக்குது. எல்லாரும் எம்ஜிஆராகவும் கலைஞராகவும் ஆயிட முடியாது. அட் த சேம் டைம் துரைமுருகன் மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி வந்து மக்கள்கிட்ட ரொம்ப இன்டர்கனெக்டாக, ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக இன்டர்கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு லீடர் அப்படின்னும் போது அவருக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னா அவரால் எந்த அளவுக்கு ஆக்டிவ் பாலிடிக்ஸாக போய் முன்னே இருந்த மாதிரி வந்து மக்களை ரொம்ப இயல்பாக சந்தித்து ஓட்டு கேட்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி நின்னா அவர் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது வந்து டவுட்டட் தான். ஓகே, ஸோ இப்போது துரைமுருகன் அவர்களை பற்றி நிறையா பேசணும். ஸோ இதே மாதிரி அடுத்த எபிசோடில் வந்துட்டு அதிக முறை எம்எல்ஏவாக இருந்த 2வது இடத்துல இருக்கிறது யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்கள்.